This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, கடினமாக உழைத்து மாட்டிக்காத தப்பிக்கிறதுக்கு இதை கேளு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஹெட்லைன். ஓகே, இதை பற்றி நம்ம முழுசாக பார்ப்போம். நம்ம சின்ன வயசுலேருந்து பழகிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மெமரி கார்டு பண்ணுற வேலையை நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நல்லா படி, அதை மனப்பாடம் பண்ணு, அதை எக்ஸாமில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வளர்ந்து 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 கடைசியில் நம்ம வேலை செய்கிற இடம் வரைக்கும் அது தொடருது. ஓகேங்களா? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, கீழே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் வரும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்ஜினியர்னு நிறைய பேர் என்ஜினியர் படிப்பாங்க. ஆனால் நிறைய என்ஜினியர்ஸ்க்கு வேலை இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ஜினியர்ஸ் நிறைய ஆகிட்டாங்க, அதனால் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லைங்க. அதில் வேலை இருக்கிற என்ஜினியரை கேட்டிங்கன்னா, நான் முழுசாக இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டேன், வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அதை கற்றுக்கிட்டேன், அதனால நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கணும், ஏழை பணக்காரன் ஆகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ஏழையும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போது விஷயத்துக்குள்ளே வருவோம். ஒரு 15,000 சம்பளம் வாங்குறவனுக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு அட்வைஸை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 15,000 சம்பளம் வந்தால் தான் அவங்க குடும்பம் ரன் பண்ண முடியும். இது ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக முன்னேற முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. நீ உன்னை பார்த்துக்க, எங்களை பார்த்துக்க வேண்டாம், நீ முன்னேறு, வாழ்க்கையில் முன்னேறுன்னு சொல்கிற கேட்டகரி. இந்த கேட்டகரி மட்டும்தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஆளுங்க. ஓகேங்களா? இவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருப்பாங்க. உதாரணத்துக்கு ரேப்பிடோ கூட ஓட்டிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? ரேப்பிடோ ஓட்டுவாங்க, அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், என்ன செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும். சாரி, உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். ₹1 போட்டால் உங்களுக்கு ₹10 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ₹1 100 தடவை போடுறதுக்கு ₹100 நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 50 தடவை நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் அடுத்து இருக்கிற 10 தடவை நீங்கள் சம்பாதிச்சா கூட, வெற்றியை சம்பாதிச்சா கூட அந்த ₹100 ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, 50 தடவை தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த தொழிலில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்கணும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ அந்த தோல்வியை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இதே உதாரணத்துக்கு ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ண தெரியுமானா தெரியாது. எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் எந்தெந்த மசில்ஸை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்போது அந்த விஷயத்தை நீங்களாக கற்றுக்கணும் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும்னா கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷமாவது ஆகும். அதே நீங்கள் ஒரு கோச்சுக்கு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா, அந்த கோச் சொல்லி தந்தால் ஒரு 6 மாதத்தில் கற்றுக்கலாம். ஸோ இதுதான் பணக்காரருக்கான முதல் யுக்தி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோடய சேனலில் கீழே இருக்கிறதுல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். தேங்க்யூ.